சொல்லுவோம், நாடுவோம், நீண்டு சொல்லுவோம், எத்திடுவோம். பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே, இல்லாமலே திணறே, இனம் இல்லாமலே திணறே. ஆண்டவரே கொண்டாடுவோம், சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு அம்மாவுக்கு சுசு கம்மியாக இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் வரும்போது நாளைக்கு டீ கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தா நல்ல பாடியிருக்கோம். அல்லேலூயா. சரி, கத்திரங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, பலத்த காரியத்தை கத்தர் செய்வாராக. லூக்கா கத்தர் உங்களை நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம ஒரு வார்த்தையை படித்து லூக்கால் படிக்கப்படியே நம்ம ஆண்டவரே அப்படியே வரலாம். தேவ நாமம் உயரட்டும். லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவை எடுத்து கத்தர் நாமம் உயரடும்படி இயேசுவே ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை லூக்கா 7:29. லூக்காவில் 7:29 குயிக்கா எடுத்து யோவானுடைய யுவதாசத்தை கேட்ட ஆயக்கால் முதலாவது சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிந்தார்கள். தேவன் எப்படிப்பட்டவர்னா அவருடைய சத்தியத்தை கேட்டு அநேக மனம் திருப்பி என்ன ஞானஸ்தானம் பெற்றாங்களாம். ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர்னா அறியக்கூடிய என்ன அப்படின்னா அப்படியேப்பட்ட ஞானஸ்தானத்திலேயே அந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன இருதயம் தொடப்பட்டுதான். அப்ப இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர், இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள், இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் எத்தனை சத்தியத்தை சொல்றோம், எத்தனை பேசுறோம், ஆனா அது மேல பக்தி வைராக்கியம் வர மாட்டேங்குது. பக்தி வைராக்கியம் வர காரணம் என்னன்னா உலக சிற்றம்பங்கள் போட்டு ஒவ்வொரு மனசையும் அமைத்து கொண்டிருக்கிறது. அந்த உலக சித்திம்பங்கள் போட்டு அமர்த்துறதுனால பக்தி நம்மளுக்கு குறைபாட இருக்குது. ஒருத்தர் கார் போறா பார்த்தோன்னே அந்த கார் வாங்கணும், ஒருத்தர் வீடு அழகாக கட்டிக்கிறா அந்த வீட்டை மாதிரி கட்டணும், நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் நான் போடணும். இப்படிங்கிற உலகம் ஆகி போச்ச வழியா இல்ல. தெய்வத்தடத்துல அறிந்து தேவ பக்தியோடு இருந்து தேவனிடத்துல தரிசனத்தை பெற்று நாம் என்ன பண்ணலாம், தேவன் அறியல வரங்களை வளவை பெற்று குடும்பத்தை கத்தர் மென்மேலும் எப்படி ஆசிரிப்பன்னு அந்த அறிவு மட்டமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டே போய்கொண்டிருக்கிற காலங்களா இருக்கிறது இன்னைக்கு. இல்லையா? குறைஞ்சு கொண்டே போய்கொண்டிருக்கிற. ஆமா, ஒருத்தர் வீடு கட்டிட்டு அந்த வீட்டை பார்த்தோன்னே நம்ம அந்த வீட்டை கட்டணும். ஒருத்தர் கார் வாங்கிட்டு அந்த மாதிரி கார் கட்டணும், கார் வாங்கணும், கடனாலும் வாங்கிடுவாங்க. ஏன் அவன் முன்னேற்றம் இல்லைன்னா அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கிறான். காப்பி அடிக்கிறது என்னைக்கு மாறும்? அல்லேலூயா. காப்பி அடிக்கிறது மாறுறது மட்டும் இல்ல, நம்ம இடத்துல இருக்கிற பெருமை மாறும். அல்லேலூயா. நம்ம இடத்துல இருக்கிற எண்ணங்கள் என்னன்னா பக்தி உள்ளவன என்ன தேவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவனை ஆசீர்வதிக்கத்தான் தேவன் அழைத்தார். வாரியா அவனை கீழே கொண்டு போறதுக்காக கர்த்தர் அழைக்கவே இல்லை. கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது என்றைக்கு ஜெயமெடுக்கிற வாழ்க்கை, ஜெயிக்கிறதுக்குத்தான் தேவனை கர்த்தர் பேசினார். நம்மளை அழைத்தார். வாரியா தோத்து போறதுக்கு நம்மளை அழைக்கவில்லை. அவர் பாருங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜெயித்தெடுத்தார். அதே போல பாருங்க பரிசுத்தவான்கள் எல்லாமே ஜெயித்தார்கள். தேவனுக்கு உண்மையா இருந்தாலும் ஜெயமெடுத்தார்கள். உண்மை இல்லாத மனிதர்கள் அதை தோல்வி கண்டாலும் சொல்லி வேதமே சொல்லுகிறது. தேவனை அதிகமா தரிசித்து அது தேவ பக்தியோட தேவனோட வார்த்தை கேட்டு போடலாம். பாருங்க என்ன வேணும், அவன் முன்னேறி நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிச்சேவா. உடனே உலகத்தை பார்க்கிற உலகனுடைய பலம் பார்த்தோன்னே இவனை கூட நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவனுக்குள்ள இருக்கிற அங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணு என்னோடுங்க என்ன செய்யாது. அதாவது சொல்லுவாங்களே பழமறி அந்த ரோட் படைக்கல அது ஓட போய் என்ன உட்காந்து இசி இருக்காதா, அவ்வளோ மோசமா இருக்குமா. அது இவனுக்கு தெரியாது.
அவனை பார்த்து வெளித்தோட்டத்தை பார்த்து மயங்கி விடுறான். இவ்வளவு அதே விஷயம் நடக்குது. வெளித்தோட்டத்தை பார்த்து மயங்கினீங்கன்னா நம்ம கெட்டுப்போம். வெளித்தோட்டத்துல நீங்க என்ன மறந்துடும். வெளித்தோட்டத்தை நீங்க என்ன பண்ண நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வெளித்தோட்டத்தை பார்த்து பார்த்தா கெட்டு போய் கொண்டிருக்கு. இல்லையா? வெளித்தோட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அகட்டி வீசணும். அவருக்கு நல்ல ஜெபி போடுறது, நானும் ஒரு ஜெபிக்கு இது மாதிரி போடணும். நல்ல ஒரு சின்ன மூக்கு உடனே மூக்கு குத்துறது. ஐயா, உலகத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? உன்னை மூக்கை குத்துருக்க, காதை குத்துருக்க அழைச்சாரு. ஆண்டவர் நீ அழகுப்படுத்தி இருக்காரு சொல்லி அழைக்கல. அழகு நானே அழகுன்ட்டாரு. அவர் ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை பார்த்தா நீங்க கட்ட கரையான கூட பார்க்கறதுக்கு காட்சியளிப்பு. தெய்வம் உள்ளுக்கு வந்துட்டா நீங்க எவ்வளவு மோசமா அல்ல ஊர்க்கார பேசிருக்கலாம், அவங்க முன்னாடி சொல்லிப்பீங்களா? இல்லையா? ஒரு பரிசுத்தமான ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு அம்மா நல்லா வந்து பார்த்தா அவ்வளோ அப்படியே மினு 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 காட்சி கொடுக்குமா, பயங்கரமான காட்சி கொடுக்குமா. நம்ம யார் எப்படிப்பட்ட ஆண்களை உலகாட்டியிருமா, அவ்வளோ மோசமான அந்த ஆவி அதுக்குள்ள இருந்திருக்கு. அப்புறம் இவர் பார்த்தாராம், என்னடா அந்த அம்மா நம்மளை பார்த்து என்னடா நினைக்கிறாங்க, எல்லாம் ஏன் எப்படி அப்படின்னா எல்லாருமே அவர் காது கேட்க சொன்னாங்க, அப்படியேப்பட்ட அழகிங்கனாங்களாம். அப்புறம் இவருக்கு பார்த்தா அது பார்த்த கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகை கூட மோசமாக தெரிஞ்சுதான். என்னன்னா நம்ம பார்த்தா அப்படி தெரியுது, இவங்களும் இப்படி சொல்றாங்க, என்னதான் அது இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கம் பண்ணாராம். அவளுக்குள்ள இருக்கிற ஆவி இப்படி காட்சி கொடுத்துட்டு இருக்குது. அந்த ஆவி காட்சி கொடுத்து அநேக கொடை பாவத்தில் தான் ஆவி. இல்லையா? அப்படி இவர் பார்த்தாரு, இந்த பெண்ணினாலே அநேக ஆண்கள் வாலிபர்கள் பாவத்தால் விழுந்து விழுந்து அவங்க ஒண்ணு பண்ணாத போய்விட்டாங்க அப்படிங்கிறது இவர் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே இவர் என்னன்னாரு, அந்த மகள் தேவாலயத்துக்கு வந்த வர வரைக்கும் கம்மி இருந்தார். வந்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வேலை காட்டுறக்கார முடியும். என்ன வேலை காட்டினாருன்னா, நல்ல ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி சொல்லி நல்ல அக்கிரியில் வளர்ந்து அப்படியே கிட்ட போய் அப்படியே கிட்ட போனாராம். அந்த ஆள் அப்படியே அலறதான், எங்கிட்ட வராதே எங்கிட்ட வராதே எங்கிட்ட வராதே அப்படின்னு வெளியே வச்சான். அதனால அப்படியே நில்லு நில்லு நில்லு, போகாதே போகாதே போகாதேன்னு இவர் கட்டு போனாராம். போகும்போது நான் நிற்க மாட்டேன், நான் நிற்க மாட்டேன், இங்க இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன், ஐயோ உங்களுக்கு இருக்கிற ஒரு அக்கினி வருது அக்கினி வருது என்னை தொட வருது, நானும் வெந்து போவேன் நான் வெந்து போவேன் நான் வெந்துவான்னு ஓடிச்சான். அதனால அப்படியே அடறி கீழே வந்து கொத்து விழுந்து வச்சான். போன பிறகு அந்த அம்மா எதிர்த்து 2வது நாள் ஊருக்குள்ள போன, என்னடா இந்த பொம்பளை இப்படி இருக்கிறா, இவ்வளோ சீக்கிரமா இருக்கிறா, ஐயா இந்த பயத்தை எப்படி இருந்த பொம்பளை எப்படி இருக்கிறா, நல்லாத்தான் துணி ஓட்டு வரா நல்லாத்தான் போட்டு வரா, என்ன மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது சே போ அப்படின்னு குப்புற அளவு வந்துட்டான். காரணம் என்ன? எந்த ஆளுக்கு இருந்திருக்குது? புரியுதுங்களா? அப்ப எப்படிப்பட்ட அழகை உண்டாக்குறதுன்னு அழகை போக்கடிக்கிறதுக்கு தேவனால முடியும். அந்த அழகு ஏன் வருகிறதுன்னு தெரியும். ஆனா உலக பிசாசு தந்திரகாலி அழகத்தை கொடுத்து வஞ்சிக்கிறதும் உண்டு. அதே சமயத்துல தேவன் கொடுக்கிற அழகு பெருமையான அழகு. எவ்வளவு பெரிய மோசமா இருந்த கூட என்ன வரலாமா, அதே அழகப்படுத்தி அழகா செய்து வச்சு அழகா வீட்டுக்கார கணவனுக்கு அழகா இருக்கு, வேற பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டேன். இல்லையா? கணவனுக்கு அழகா இருப்பான். அதே மாதிரி அவன் புருஷன் வேற பக்கம் பார்த்து அழகா இருக்க மாட்டான். புருஷனுக்கு கொண்டாட்டிக்கு என்ன ஒண்ணு அழகா இருக்கும். இப்ப 2 பேருக்கு அழகா கொண்டாடுறாருன்னா வானத்தையும் போய் படைத்த தேவன். ஏங்கிறீங்களா? அவர் தீங்க பார்க்காத சுத்த கண்ணன். அவருக்கு எந்தெந்த ஆவிகள் என்ன பண்ணி இந்த குடும்பத்தை கெடுக்கிற அவருக்கு தெரிஞ்சு வச்சிருப்பார். அப்ப அப்படியேப்பட்ட ஆவிகள் தேவாலயத்தோடு வந்தா அது அலறி ஓடத்தஞ்சை நிற்காது. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல நம்மளுக்கு எதுக்கு அழகு அதை செய்யறது இதை செய்யணும் அவசியம். சில பேர் வரும் வெளியே போனா சிம்கெல்லாம் மட்டும் மாற்றிக்குவோம். கண்டதெல்லாம் எடுத்து ஒன்று ஓட்டுவோம், கண்டதெல்லாம் கழுத்தில் ஓட்டு, கண்டதெல்லாம் கழுத்தில் போட்டுக்குவோம், கண்டதெல்லாம் காலில் எடுத்து போட்டு போவாங்க பெண்கள். நான் நினைப்பேன், கத்தர் கொடுக்குற அழகே எவ்வளோ அழகா இருக்கிற, இந்த அழகை நீயே கெடுக்கிற, நீ அக்கடை போனதுனால இருக்கிற அழகு கெடுமை வரை எச்சு வராது பின்னாடி. இல்லையா? தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அழகான பிள்ளைங்க. நீங்க என்ன தெரியுங்களா? தேவ தூதர்களுக்கு தேவ தூதர்கள் போலது உங்களை படைச்சார வழியா உங்களை அழகுல கம்மியை படைக்கல, அதனால உங்களை அழைச்சார். தேவனை போல அழகுள்ள இருந்து உங்களை படைச்சார். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க புரியாத இருக்க வரைக்கும் உங்களை அழகை பத்தி உங்களுக்கே வர்ணிக்க தெரியாத இருப்பீங்க. உங்க மனைவியை பத்தி உங்களுக்கு வர்ணிக்க தெரியாதனால உங்க மனைவி உங்களை பார்த்தா கசக்கரமா இருந்தது. உங்க கணவரை பத்தி உங்களுக்கு வர்ணிக்க தெரியாதனால உங்க வீட்டுக்காரரு உங்களுக்கு கசக்கரமா இருந்தது. உங்க குழந்தைய நீங்க பார்த்து வர்ணிக்க தெரியாதனால உங்க குழந்தை என்ன பண்ண, சே அந்த குழந்தை வேற எவ்வளவு அழகு, நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு
அதை நீங்க என்ன பண்ணுங்க, சிந்திக்கிறதா இருப்பீங்க. இல்லையா? நீங்க அந்த குழந்தைய அந்த வீட்டில் போய் நீங்க பேசி பாருங்க, அப்ப தெரியும் நம்ம குழந்தையே எவ்வளவோ நல்லதுன்னு நினைப்பீங்க. அதனாலதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன் குஞ்சே பொன் குஞ்சு, காக்கா குஞ்சு இருந்தாலும் தன் குஞ்சே என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க, பொன் குஞ்சு. புரியுதுங்களா? தன்னுடைய குஞ்சே பொன் குஞ்சாம். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அதே புரியாத அடுத்த குழந்தைகளை பத்தியே அப்படியே பேச, நம்ம குழந்தை நம்ம மட்டத்தை, அந்த குழந்தை அப்படி ஆயிடும், மட்டத்தட்டது மாறணும். புரியுதுங்களா? இப்போ கணவனை மட்டத்தட்டது மாறணும், மனைவியை மட்டத்தட்டது மாறணும். இல்லையா? கடவுள் கொடுத்த துணையை நம்ம மட்டம் தட்டக்கூடாது, அதுதான் முக்கியம். அது இருந்தா போதும், உங்க வாழ்க்கை தானாகவே செழிக்கும், தானாகவே நீங்க உயருவீங்க, தானாகவே மேலுக்கு மேல் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க. அதுவும் உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, அது அப்படியே இருக்கு. கர்த்தர் உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் பிரதான காரியம் செய்வாராக. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆமா. ஒன்னு திசைகள் எடுத்துக்கோங்க. 1 திசைகள் 5:18 படிங்க. 1 திசைகள் 5:18 புதிய ஏற்பாடு. எடுங்க. எல்லா வீட்டிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே என்ன, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமா இருக்கு. பாத்தீங்களா? எல்லா விதத்திலையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த குழந்தை கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட கணவனை கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனைவியை கொடுத்தாலும் சரி, நீங்க ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, நீங்க அது அழகா மாறி, அழகு இல்லாத அழகாய். அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு நீங்க நினைக்கலாம், உங்க வீட்டில் கறி ஜோறுன்னு நினைக்கிறீங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு ரசந்தோர், இந்த ரசந்தோத்துக்கு எனக்கு தோத்திரம் சொல்லி எடுத்துன்னு பாருங்க, அந்த கறி ஜோத்து கூட அது மேல்மையா இருக்கும். அப்பவுமே இல்லையா? நீங்க அடுத்ததை பார்த்து இச்சிக்கிறத மறக்கணும் பதில். ஆமே. இல்லையா? நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நீங்க நினைக்கணும். இன்னைக்கு நீங்க புனிதனி தான் ஆண்டவர் கொடுக்குறா சொல்லி, அதனால ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, கறி ஜோத்து தின்னது கூட பலன் அதிகமாக தெரியும். சரிங்களா? ஆமே. அல்லேலூயா. எப்படிங்க ஐயா கறி ஜோத்து கூட புனிதனி குடிச்சா பலன் கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா? கறி ஜோத் கொழுப்பு சத்தியம் 8 மூலிதம் வாய்மை வழியா பலன் கிடைக்காது. சரிங்களா? இப்போ மைக்கில் கேட்டால் வின்சென்டன் எப்படி படித்தாரு தெரியல, அவர் என்னன்னு தெரியல, மைக்கில் கேட்டால் சொல்லுவார். அந்த காலத்துலலாம் காலையிலையும் மத்தியானம் என்ன வேணும், புனித நிறைய கிடைக்கும். அந்த காலத்தில் வெளியே கிடைக்குங்க. நம்ம தாய் தப்பினாலும் காலையில் மத்தியானம் என்ன பண்ணுவாங்க, பழைய சோறு கொடுப்பாங்க இல்லைங்களா? எவ்வளோ பலன் இருந்தது, எங்கே ஓடுவோம், எந்த மலை மேலே ஏறுவோம், எப்படிப்பட்ட கறி செய்வோம், எவ்வளோ வெயிட் வேணும் தூக்குவோம். இன்னைக்கு 3 வேலை சாப்பிட்றாங்க, அது வெயிட் தூக்க முடியுதா? ஏன் தூக்க முடியறதில்லை சொல்லுங்க பார்க்கலாம். பாடுபடுறது இல்லை, அதே விஷயம். உழுதடி கொடுத்தா சத்து இருக்கு. அப்ப என்ன இருக்கு அதுல இருந்து? 2 வேளை தான், ஒரு 2 வேளைக்கு புழுதண்ணி தான். நைட்டுக்கு மட்டும் தான் பருப்போட சோறு கிடைக்கும். அது வாங்குறப்ப கிடைக்காது, அது இவ்வளவு கிடைக்கும், 2 கொஞ்சம் கரைச்சி தான் கிடைக்கும். வாங்கினப்ப சோறு கிடைக்கும். அந்த காலமெல்லாம் அவ்வளோ மோசமான காலம். எத்தையும் பண்ணுவாங்க ஜனங்க, அவ்வளோ கனம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒருத்தரோட அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, கண்டிப்பாக அவனும் தின்னு இவனும் தின்னு இருக்க மூணு வச்சு சத்து இல்லாத போது சத்தே கிடையாது. காரணம் என்ன? அன்னைக்கு விளைஞ்சது இன்னைக்கு விளையுது. இந்த மாற்றம் என்னன்னா மருந்து போட்ட அவ்வளோதான் விளைச்சது. அன்னைக்கு இயற்கை, இன்னைக்கு இயற்கை கம்மி இல்லையா? இயற்கை கம்மியானாலும் பரவாயில்ல. நல்லா மூணு வேலை மூக்கள் வர செய்யும். நல்லா மூக்கள் மட்டும் நல்லா பருப்போடையே திங்கிறோமா இல்லைங்களா? யார் திங்கிறது இல்லைங்கிறது கை தூக்கு திங்கிறீங்களா? ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமே இல்லையா? திங்கிறோம்ல, யாருமே திங்காது இல்லை. இன்னைக்கு எல்லாம் 3 வேலை சாப்பாடு எல்லாம் பழமோடு தான் நீங்கள். அப்படின்னாலும் ஒரு வேலை சொல்லி பாருங்க, செய்ய முடியறதில்லை. காரணம் என்ன? முதல் உலகத்தில் இருக்கிற எப்படி பார்த்து நம்ம இச்சிக்கா நம்ம சரீரத்தையும் கெடுக்கிறோம், நாமளும் கெடும்னு அர்த்தம். ஆமே இல்லையா? அப்ப இது மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த காரியத்துல நீங்க எப்படின்னு எல்லா விதத்திலும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. எல்லா விதத்திலையும் ஸ்தோத்திரம் சொன்ன குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தலாமே. கர்த்தர் மகிமை மேல மகிமை அடையட்டும். பாருங்க கர்த்தர் பாருங்க. மத்தேயு 14:20 படிங்க.
சாப்பாடு பற்றி சொல்லலாம், அது கொஞ்சம் படிச்சிடலாம். மத்தேயு 14:20 புதிய ஏற்பாடுக்கு வாங்க. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை எத்தனை கோட்டைங்க கூடைகளே அள்ளனாங்க. ஏன் அள்ளனாங்க? நல்ல ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லித்தர இந்த கதையை பாருங்க. கிறிஸ்து அறியாது இருக்க வரைக்கும் காலையிலையும் மத்தியானம் குளிதண்ணி தான் குளிச்சோம், நைட்டுக்கும் கொஞ்சம் சோறு கிடைக்க நல்லா கலவை குடிச்சோம். அதே மாதிரி என்னைக்கு ஏசுனார் எல்லா பக்கமும் இன்னைக்கு அறிக்கை விட்டு எங்கெல்லாம் மனுகள் பண்ணிட்டு ஜெயிச்சாங்களா, இன்னைக்கு என்ன பண்ணாங்க? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, அள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. சோத்துக்கு பஞ்சம் இல்லை, ரோட்லாம் கொட்டி கிடக்குறாரு. சோறு பாருங்க, அதே மாதிரி திண்டு இங்கே வரும் டிக்ஸில் ஓட்டுறாங்க. நாய் கூட கொட்டுறது, நாய் கொட்டு நாய் திங்கிறது இல்லை, அது கூட மிகுந்து போச்சு. இல்லைங்களா? காலம் மாறி இருக்குதா இல்லையா? என்னைக்கு கிறிஸ்துக்காரன் வந்து எங்கெல்லாம் முழங்கால பண்ணிட்டு ஜெயிச்சானா, பஞ்சங்கள் பாருங்க, நாட்டில் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் விளையிறதுங்க, எங்கே பார்த்தாலும் குரங்காடத்தான் கிடக்குது. அப்படி இருக்கும் அரிசி எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுது? திருப்தியான சாப்பாடு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க, வருவா சோறு எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? இன்னைக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் சோறு மனசார கிடைக்கும். அதை திருப்தி கிடைக்காத காரணம் என்ன? உனக்கு உழைக்க தெரியாதவ, அதை பயன்படுத்த தெரியாத மட்டும்தான் இன்னைக்குமே கிறிஸ்துவ இருந்துட்டு பசி பட்டினி கிடக்கிறான். தொம்மை உலகம் போற அன்னைக்கு ஜபிச்சு ஜம்மண்ணி பசி பட்டினி மாறிக்கொண்டே வர காரணமே வானத்தை போய் படைத்த தேவனே தரிசிக்க தான் இது மாறிக்கொண்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இதை பத்தி சத்தியம் சொல்றதுக்கு ஆளே இல்லை. ஊருக்கு ஒருத்தர் கிறிஸ்துக்கார் இருக்கிறதே கஷ்டம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துக்கார் இருப்பேன். இன்னைக்கு அப்படி இல்லை, எந்த ஊர்ல வந்தா 2 பேரும் இருப்பான். அவங்க முழங்கால் படி ஜெபிக்கிறதால அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கு. இல்லையா? பார்த்தீங்க எத்தனை கூட எல்லாங்க, அத்தனை கூட எல்லாம் அளவுக்கு நிற்கணும். நானும் மைக்கிள் வெள்ளிக்கால் மணிக்கு போகும்போது பார்த்துட்டு போகிறேன். அரிசி பாருங்க எவ்வளோ நல்ல அரிசி, அது பொண்ணு அரிசி ஆடுது. ஏனுங்கய்யா பொண்ணு அரிசி கொட்டிக்கிறது பார்த்தீங்களா? எவ்வளோ பைய உடச்சி பாவா அது வரைக்கும் கொட்டிட்டு போயிட்டாரு. அந்த காலத்துல இருந்து அந்த அரிசி நானும் அவரும் என்ன சொல்லிட்டு போறா, இதை அள்ளி கொண்டு வாங்கி முறத்தில் 2 4 உடைபடி புடைச்சி நேவி எடுத்து கஞ்சியாக சோறு ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு அதை கண்டுக்கிறக்கே அல்ல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? சத்தம் போட்டு சொல்லுங்க. எடுக்கிறது இல்லை பாத்தீங்களா? என்னவா மாதிரிங்களா பசங்க இதோட சொல்லி பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஒருத்த பால் போயிட்டு இருக்கிறேன் வண்டியில, ஒரு 2 பால் வாங்கி வண்டியில் வச்சுட்டு போறேன். ஒரு வேகத்தடையில் ஏறி எட்டி குடிச்சோடனே அது பால் விழுந்துடுச்சு. விழுந்தோடனே அவன் நிற்கவே இல்லை. போறேன், நான் சத்தம் போட்டேன், நிற்கவே இல்லை. அந்த பால் எடுத்து வண்டியில் வச்சு கொஞ்சம் ஓடி துரத்துற வண்டியில குடிக்கவே முடியும். அவன் வண்டி பெரிய வண்டி, கீழ் வண்டி, டர்ன்னு போயிட்டான். நான் என்ற வண்டியில் கொஞ்சம் தூரம் ஓடி பாட்டு முடியலை. அப்புறம் அந்த பாலை கொண்டாந்து அழகாக கொண்டாந்து நல்லா டீ வச்சு என்ன ஒன்று அழகாக ஜாம் பண்ணி, ஆண்டவரே எனக்குன்னு இந்த பாலை கொடுத்துருக்கிறீங்க, நான் என்னதான் முறுக்குனாலும் அவன் நிற்க போகிறதும் இல்லை, அவனுக்கு கொடுக்க போகிறதும் இல்லை, எனக்காக வச்ச பாலை நான் கொண்டாந்து குடிச்சுதான் கொண்டாட்டு. அல்ல இல்லையா? பார்த்தீங்களா? சூப்பர் பாலுங்க. ஏறி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக வச்சிருக்கிறத எங்க இருந்தாலும் தேடி வந்து, இது உண்மை, தேடி வருங்க, கண்டிஷனா வருது. உண்மை பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதுலயே பாருங்க 14 19 படிங்க, 20 படிச்சீங்க, இப்ப 19 படிங்க. ஜனங்களை உள்ளல் மேல் வந்திருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அனாந்த பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீசர்கள் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார். எப்ப என்ன பண்ணார்? அவர் எடுத்து அப்படியே கொடுக்க வேண்டியதான முழுசா? ஏன் கொடுக்கவில்லை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பொருளை எடுத்தா பிட்டே கொடுக்கிறாரு தேவன், அப்படியே முழுசா கொடுக்க மாட்டேங்கிறாரு. முழுசா கொடுத்தா சொன்னபடி கேட்க மாட்டோம். தெரிஞ்சு முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடுதுன்னா நீங்க என்ன சொன்னபடி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க.
நாளுக்கு நாள் உங்களுடைய பக்திய வைராக்கியத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உங்களை படியில் என்ன பண்ண ஏற வச்சு ஒவ்வொன்றா தான் ஏற்றுவார். அதுக்கு தான் அது அர்த்தம். அப்படி அதுக்கு தான் புட்டு கொடுக்குறாரு. சீசர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒருத்தர் குட்டு போட்டு ரெண்டாவது என்ன திரும்பி பார்க்க வச்சுருவாங்க. அப்போ குட்டி கொடுத்தா தான் தின்னோடு ரெண்டாவது ஏன் எனக்கு கொஞ்சம் கொண்டாங்கன்னு கூப்பிடுவான். அப்பதான் ரெண்டாவது திரும்பி பார்த்து அவனை போய் என்ன வேணுங்களா அப்படின்னு கேட்பான். சாப்பாடு ஒரு பக்கம் பாருங்க, ஒரே முக்கில் வைக்க மாட்டாங்க. எந்த பந்தியிலே முதல்ல இதெல்லாம் ஒரு வராசி வைப்பாங்க. ரெண்டாவது வேணுமென்னு ஒருத்தர் என்ன தட்டி வச்சுட்டு சுற்றுவேன். எதுக்கு சுற்றுற, என்ன வேணுங்க, ஏன்னா என்ன சாப்பாடு வேணுங்க, உங்களுக்கு ஒயிட் சாப்பாடு வேணுமா இல்லை பிரியாணி வேணுங்களா, வேணுங்க அப்படி சுற்றிட்டே இருப்பேன். ஒருத்தர் என்ன பண்ண ஒருத்தர் பக்கத்தில் இதை கொண்டு வருவேன், என்ன பண்ணுவேன் இந்த பருப்பு குழம்புல கொண்டு வருவேன். இன்னொருத்தர் என்ன பண்ணுவேன் தயிர் கொண்டு வருவேன். இன்னொருத்தர் என்ன ரசத்தை கொண்டு வருவேன். இப்படி ரைட்டானு ஏன் சுற்றுறானுங்க. அதே மாதிரி 12 சீசன் என்ன பண்ணாங்க, சுற்றி ஒருத்தர் மீனை கொண்டு போகிறது, ஒருத்தர் என்ன பண்ண அப்பத்தை கொண்டு போகிறது, சுற்றி கொண்டே கொடுக்குறாங்க. தீரவே இல்லை. அது மீதி எல்லாம் சொல்லிடுது. அதே பாருங்க, நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அன்னைக்கு நினைச்சிக்கணும். சாப்பாடு அரிசி என்ன வாங்குறீங்களோ முழங்கால் பட்டி விட்டு எப்படிப்பட்ட ஒரு நல்ல விவரமுள்ள பொருள்களை என்ன செய்யலாம் தெரியுமா, என்ன கிடைச்சால் முழங்கால் பட்டி விட்டு ஜமானி எடுத்து செய்யலாம். அதுவுமே ஆம்பளை எவ்வளோ ஓடுவாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. பெண்கள் என்ன செய்யல தெரியுங்களா, எந்த பொருள் எடுத்தாலும் ஆண்டவரே இது கொடுத்துருக்கிறீங்க, இது பெருக பண்ணுங்க, நாங்களும் என் குழந்தைகளும் உடனே சாப்பிட்டு இதுக்கு ஏது இழுக்கணாப்பா, எங்கள் வீட்டில் எந்த குறை வரக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்க. எந்த பொருள் செய்யுதுன்னா கெடாதும் இருக்கு இல்லையா, கெடாதும் இருக்கு, பெருகிட்டும் இருக்கு. நல்ல விவரமுறை பாருங்க. அதுலயுமே ஒரு கத்திக்காய் வாங்கிட்டு ஒரு கத்திக்காய் எடுத்து வச்சிருவாங்க, ஒரு மிளகா வாங்கிட்டு வந்து மிளகாய் 2 எடுத்து வச்சிருவாங்க, என்ன வேண்டு போறோம் அதை எடுத்து வச்சிருவாங்க. தேவாலி பக்கத்து வந்தா புலரோட கொடி வச்சுட்டு வந்துருவாங்க இல்லையா. ஏன்னா அது கத்தர் கொடுத்தாராம், இது கத்தர் கூட கொடுக்கணும், படிக்கணும், படைச்சானே அண்ணா ஆசீர்வதிப்பான். அவன் நம்பிக்கை அப்படியே பெருகு இல்லையா. எங்களுக்கு குருத்தூரில் வேலை சரிச்சு போகும்போது எங்கள் அங்கே நேரம் குருத்தூர் சந்தை, நான் சந்தைக்குன்னு போனால் எல்லாமே வாங்குவேன். எல்லாமே கொஞ்சம் எனக்கு என்னென்ன வரும் எல்லாம் வாங்குவேன். தேங்காய் 2 வாங்கணும்னா அவங்க கொண்டு வாங்குவேன், எல்லாமே வாங்குவேன். வாங்கிக்கொண்டு என்ன பண்ணுவேன், எல்லாமே கூட அம்மா நான் உடனே வாசப்படி உடனே உள்ளுக்கு போய் அந்த ஒருத்தருக்கு வழிபாட்டில் வச்சு போட்டு ஒரு சாமணி போட்டு வந்துடுவோம். அதே மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்த காயெல்லாம் அந்த வாரம் முழுக்க அழுகும் போகாது, கெட்டும் போகாது, அப்படியே இருக்கு. தீரதை சீக்கிரம் நேராது. நாங்கள் சாப்பிட்டு மீறி வரைக்கும் இருக்கு, அடுத்த வாரம் திங்கள் வரைக்கும் இருக்கு. திங்கக்காக சந்தை அதுவுமே பொரியல் வாங்கினாலும் எங்களுக்கு 20 ரூபாய்க்கு வாங்கினா அங்கே 20 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்போலாம் 20 ரூபாய்க்கு வாங்குறது 1.5 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். சும்மா 20 ரூபாய்க்கு இப்போ சொல்கிற வரக அன்னைக்கு 1.5 ரூபாய்க்கு வாங்கினா போது பொரியல் இவ்வளோ வரும் இல்லையா. அன்னைக்கு 1.5 ரூபாய்க்கு பொரி கடலை மிச்சர் எல்லாம் போட்டு கட்டி கொடுப்பாங்க. கட்டி கொடுத்தானா அவ்வளோ கொண்டு அது என்ன இல்லை, ஒரு வாரமே வச்சுக்கிட்டீங்களா. ஒரு தகரடப்பா இருக்குது இத்தனை அது பிஸ்கட் எல்லாம் போடுற மாதிரி ஒரு தகரடப்பா. அதில் அந்த காலத்தில் டைங்கில் சாயம் வந்த டப்பா, சாய் டப்பா, அது கெட்டு போகாதபடி இருக்கு. உள்ளுக்கு பார்த்தா அப்படியே பொண்ணு நேரமாக இருக்குது. அதை கொண்டாந்து நான் என்ன பண்ணுவேன், கிளியர்ன கழுகி அதில் போட்டு வச்சிருக்கேன். விதவிதமாக அதில் போட்டு வச்சுட்டா எங்கள் பெரியாள் சின்ன பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அதில் அள்ளி அருமையிடுவேன். நான் சாயங்காலம் வந்து யாரும் கேட்க மாட்டேன். அள்ளி இப்போல்லாம் குழந்தைகள் என்ன பண்ணுவேன், நொறுக்கு பண்ணால் அது இதுன்னு போட்டுட்டு அந்த குழந்தைங்க அங்கே போய் படிக்கிற வாக்கெல்லாம் தின்னுட்டு குழந்தைகள்லாம் இப்படி இருக்கு குண்டை இருக்குது. ஆனால் ஓடாது ஒடியாரு. அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, ஓடணும் ஓடி பிடிக்க முடியாது குழந்தைங்க, அவ்வளோ ஸ்பீடாக. எங்கள் பெரியார் ஒரு சின்ன 2 அடி போட்டு மிரட்டிட்டு 30 வரை கொண்டு வர வச்சுட்டு ஓடு வருஷம் வர்ற பஸ்ஸில் ஓடி போய் அப்படியே பண்ணி சரிங்க மேலே தெரியுமா. இன்னைக்கு பஸ்ஸில் ஏறிடுவாங்களா, ஓட வைக்கணும் குழந்தையில. மனிதனுக்கு குழந்தையில இருந்து காலையில் இருந்து ஓட வைக்கணும் குழந்தைங்க. அப்படி தான் நல்லா இருக்கு. குழந்தைகளை நீங்கள் பாலை டீயை கொடுத்து போட்டு அதுகளை மூடி மாஞ்சிட்டு அம்மான்னு அப்பான்னு அப்படி உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை வாழ்க்கையில நீங்களே கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவுமே இல்லையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அது இருக்கட்டு. சரி, இப்ப பாருங்க 2வது சங்கீதம் 105வது சங்கீதத்துல பாருங்க, 37 படிங்க. 105வது சங்கீதத்துல 37 படி குயிக்க டைம் போயிட்டே இருக்குது. 1 மணிக்கு நான் முடிச்சிருவேன். அப்பொழுது அவர்களை கொண்டோடு புறப்பட பண்ணார். அவர்கள் பாத்தீங்களா, ஆண்டவர் கொடுத்த அப்பத்தினால சாப்பிட்டதுனால என்ன பண்ணாங்க, ஒருத்தர் கூட பலவனப்பட்டார். பொண்ணோடு பொருளோட புறப்பட்டார். ஒருத்தரும் கூட பலவனப்பட்டவன் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பலவனம்
மோசையை பாரு கீழே உட்கார சொன்னா மேலே ஏறி உட்காந்து, ஏன்னா என்னால முடியலையே, அவ்வளவு அப்படித்தானே, முடியாதனால இருக்காரா? காரணம் என்ன? அன்னைக்கெல்லாம் என்ன தெரியுங்க, யாரும் என்னன்னு அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி சேர கிடையாது. முதல்ல அதை புரிச்சுப்பாங்க. அந்த வனாந்தரத்தில் என்ன இல்லை, சேரம் கிடையாது. அதை எங்க உட்கார வச்சு எங்க சாப்பிட்டாங்க, புல்லு மேல உட்கார வச்சு ஒரு கொடுத்தாரு. புல்லு மேல அப்படின்னு என்ன அர்த்தம்? தரையில. புரியுதுங்களா? இன்னைக்கெல்லாம் உட்காரக்கு சேரு, உட்காரக்கு பாய், எத்தனை பேனு, எத்தனை ரைட்டு, எத்தனை எல்லாம் நம்மளுக்கு கண்கள் கொடுத்துருக்காரு. நினைச்சுப்பாரு. ஜெபிக்கு நாகரி பெருக்கு நல்ல காரு கொடுக்குறாரு, நல்ல வாகனத்தை கொடுக்குறாரு, நல்ல காசு பண்ணி கொடுக்குறாரு, நல்ல சட்டை கொடுக்குறாரு, நல்ல காரம்னா ஜபத்துல தான் ஜெயிக்க முடியும், வேற நீங்க எதுலையும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. சரி, அதுலயே இப்ப பாருங்க, 37 படிச்சீங்களா? 105 40 படிங்க. அதுல பாத்தியா என்ன 54? என்ன 54? வானத்துல 54. இன்னைக்கு கத்தர் கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுது. மழை இல்லைன்னா பூமியில் ஒண்ணுமே விளையாது, தெரியாதுங்களா? பூமியில் இன்னைக்கு மழை பெய்ய செய்து ஜனங்களுக்கு போதுமான வெள்ளாமை கொடுத்துட்டே இருக்காரு. இந்த பகுதியில் வெள்ளாமை இல்லை, எங்கேயோ விளையுது, பிராவிசி வந்துட்டே இருக்கு. மூட்டை கீழே மேலே கொட்டுறாங்க. கடலை சில பேர் விலையெல்லாம் குறையுதுன்னு சொல்லிட்டு கடலெல்லாம் கொண்டு தூக்கி விட்டுறாங்க, தெரியுமா? அரிசியெல்லாம், தானியங்கள பொருள்களும் கடலில் ஓட்டுறாங்க, தெரியுமா? நிறைய நடக்க தெரியுங்களா? அல்லேலூயா. நடக்குதா இல்லைங்களா? நடக்குதா இல்லைங்களா? தானியங்களாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? பதிக்கிறாங்க, தெரியுங்களா? விலை கம்மியாக விற்கிறாங்கன்னு பதிக்கிறாங்க. பதிக்க பூச்சி பிடிச்சி ஒன்றுமில்லாத கொட்டிடுறாங்க, தெரியுமா? ஒருத்தருக்கு தெரியாத நிறைய நடக்குது. அது கவர்மெண்ட் பிடிக்குது. அப்புறம் ரஞ்சத்தை கொடுத்தா ஒன்றுமில்லாத அமுத்திடுறாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அளவு கடந்து இன்னைக்கு விளையுது பாருங்க. அன்னைக்கு அப்போலாம் பஞ்ச காலத்துல அப்படியெல்லாம் நடந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் வந்து அழுது முழங்கால் படிவிட்டு செவிக்க பஞ்சங்கள் எப்படி போகுதுன்னே தெரியாது போயிடும். அப்படின்னா தேவனை நம்பி வாருங்கள். என்ன பஞ்சம் வாடுறீங்கன்னா உங்களுடைய ஜபம் குறையும்னா. ஆமே இல்லையா? ஜபம் மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும், செவிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அதுலயே 41 படிங்க. கண்மலையை பிளந்தார், தண்ணீர் புறப்பட்டது. என்ன பண்ணிட்டு பாத்தீங்களா? இன்னைக்கு தண்ணி உங்க கிணத்துல இருந்து வருதா இல்லையா, எங்க கிணத்துல இருந்து வருதா இல்லையா, எங்களுடைய போர்ல இருந்து வருதா இல்லையா? தண்ணி இன்னைக்கு இங்கோருந்து ஆறாம் பெருகி வந்துட்டு இருக்கு. வருதா இல்லையா? பைப்பு திருவண்ணூருக்கு தண்ணி வருதா இல்லையா? சொல்லுவாங்களா? பேர் என்ன பேரு? நல்ல தண்ணி பேர். எங்கோ மழை பெய்யுது. அன்னைக்கெல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததா? தண்ணி என்ன பண்ணணும்? தோட்டமாக தண்ணிக்கு போகணும். யார் வீட்டுல தண்ணி அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வெளியே பைப் போட்டு விடுவாங்க. மாடு கண்ணுங்கெல்லாம் போச்சுன்னா எங்கேயோ மாடு மேய்ச்சினாலும் ஒருத்த புண்ணிக்கான என்ன பண்ணுவேன், வெளியே தொட்டி கட்டியிருப்பா. என்னன்னு தெரியுங்களா? 4 பக்கம் கல்லை வச்சு காரை பூசியிருப்பாங்க. அதில் தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க. அது ஆடு மேய் எங்கெங்கே இருக்கிற வந்தாலும் அதில் தான் பிடிச்சிருப்பாங்க. அதில் தண்ணி வேறு அந்த இடத்துக்கு கொண்டாந்து வண்டி ஓட்டிட்டு மாதிரி என்ன பண்ணுவாங்க, வண்டி ஓட்டிட்டு வரையில தோட்டத்தில் மாதிரி அந்த இடத்துக்கு வண்டியை அவுத்துட்டு போட்டு அந்த இடத்துக்கு உட்காந்து கை கழிட்டு அந்த நேரத்தில் சாப்பிட்டு போட்டு வருவாங்க. அவ்வளோ கொடுமை. தண்ணி கிடையாது. இன்னைக்கு பாருங்க, மூளைக்கு மூளை தண்ணி. ஆனால் மழை இல்லை, மழை கம்மியா இருக்குதுங்க. தண்ணி இருக்குதா இல்லையா? திருவிழா கைகளெல்லாம் மோசை தண்ணியப்பா. திருவிட்டு அங்கே சாப்பிட்டு தண்ணி கடை வட்ட ஒழுக்கு போட்டு கை கழிட்டு வரேன். அப்படி இருக்குதா இல்லையா? நிறைய பேர் வீட்டில் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? கண்ணாடிக்கிற வீட்டில் இருக்குது, பேசவே மாட்டேங்கிறேன். இருக்குதே விட்டுற முடியுமா? அப்புறம் அன்னைக்கு அப்படி இருக்குதா? தண்ணிக்கு எங்க போகணும்? குடத்தை தூக்கி தைக்கணும், கிணறு ஒன்று பக்கம் போகணும். போய் என்ன கவத்தை போட்டு அப்படி என்ன பண்ணணுங்க, அப்படிதான் சேதோடு. எப்படிங்க? அப்படிதான் சேதோடு. சேதி கொண்டு வரணும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு என்ன பண்ணணுங்க, 1 பண்றாங்க 2 பண்றாங்க தண்ணி கொண்டு வரணும். அவ்வளோ கொடுமை. ஊர்கிணறு என்ன பண்ணுங்க, தண்ணி கிணறு, குடிநீர் கண்ணீர். அங்கே போய் தவளையில் ஓடு, அங்கே போய் மோக்கிற போது மோந்துட்டே என்ன போயிட்டா எப்படி காட்டுக்கு வரீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை நொறுங்க வார்த்தை பேசுவாங்க. அவ்வளோ கொடுமை சரிங்களா? அப்புறம் கிணத்துக்குள்ள இறங்கி மோக்கிற மாதிரி படி என்ன அப்படி இருப்பாங்க. பொம்பளை குட்டியெல்லாம் படியில் அன்னைக்கு விளையாண்ட மாதிரி இறங்கி ஏறி கொண்டாடுறாங்க, தண்ணி மோத்து வராங்க. இன்னைக்கு இருக்கிற படியிலாம் ஏறி நீங்கள் விழுந்துருக்கும். இன்னைக்கு இருக்கிற பொம்பளை இறங்க மாட்டாங்க. வெட்டி பார்த்தா ஐயோ அப்படின்பாங்க. உண்மையா இல்லைங்களா? தண்ணீர் மோந்து யார் எத்தனை பேர் படியில் இறங்கி தண்ணி மோந்து இருக்கிறீங்க? நான் மோந்துருக்கேங்க.
படியில் தண்ணி வரைக்கும் மோந்துட்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? தண்ணி சேர்ந்துருக்கிறேன். எனக்கு எங்கள் வீடு நல்ல ஒரு 11க்கு 10 2 வீடு ஒரு திண்ணை ஒரு சமீபம் போல தண்ணி சேர்ந்தியே தான் கட்டணும். கழிச்சது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சேர்ந்தியே தான் கொடுக்குது. மண் தண்ணியும் செய்து கொடுக்கு. எல்லாருக்கும் மண் குழைச்சி கல் மண்ணில் இந்த ஒரே மாதிரி 2 பேர் கட்டு போடும். நான் வீட்டுக்கு சம்பளம் கொடுப்பாரு. சரி, என்ன பண்ணுவேன், டைமுக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பேன். போகலாம் கஷ்டம், வேலைக்கு போகும். வேலைக்கு போய் சம்பளம் கொடுப்போம். உடனே சரி, நான் ரிவ்யூ போட மாட்டேன். நைட்டு வேலை வந்தால் மட்டும் பகலில் கொஞ்சம் நேரம் வேலை செய்வேன். பகல் வேலை வந்துட்டுன்னா வேலை செய்ய முடியாது. அப்படியெல்லாம் நாங்கள் பாடுபடும். சரிங்களா? இல்லையா? அப்ப என்னன்னா அதே நான் சொல்றேன், முன்னாடி நடந்ததை கொஞ்சம் சிந்திச்சா போதும், நம்ம நல்லா இருக்கும். இன்னைக்கு பாடுபடுறதுக்கு யாரையும் சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஒரு பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு சேர் எடுத்து வைக்கணும் கூட ஏன் எனக்கு நேரமா பஸ்ஸா காட்டுறாங்க, கூட்டுறதுக்கு பஸ்ஸா காட்டுறாங்க, புழுப்புடுங்கிறதுக்கு பஸ்ஸா காட்டுறாங்க. அது கத்தர் பாக்குறாருன்னா எந்த வேலையை இருந்தால் தன் வேலையை நினைக்கணும். ஒரு ரோட்ல எங்க ஊர்ல அவர் பேரே தொந்தி. பேரே அவருக்கு பகிர்ந்தனால தொந்தின்னு பேர். அவருக்கு 5 பையன் ஒரு பொண்ணு. அவர் வீட்டை வளைச்சு கட்டின நைட்டும் பகல் நாங்களே என்ன பண்ணுவோம்னா போய் காட்டில் போய் ஒரு பக்கம் தோட்டத்தில் மண்ணை கேட்டு தோட்டம் வண்டி 4 வண்டி எடுத்துக்கோ, 4 வண்டி மண் வண்டி நட்டு வண்டி எடுத்துட்டு வந்து அந்த மண்ணை வளைச்சு போடுவோம். உடனே கொட்டிடுவோம். கல் அதே மாதிரி தான் பகல் உருட்டி போட்டு நைட்டு போய் எல்லாம் எடுத்து போடுவோம். இன்னைக்கு அந்த நைட்டோட பாம்பு வரும், பள்ளி வரும், பைப்போம் கொண்டாந்து போடுவோம். அப்படி வீடு போட்டு எல்லாம் சேர்ந்து பசங்களாம் சேர்ந்து ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு மனுஷன் நைட்டில் பகல தோட்டம் கட்டு வேலைக்கு போவோம். எங்கே ஒரு வேலை வேலைக்கு ஓடிடும். அவ்வளோ அன்னைக்கெல்லாம் தர்மம் வந்து நீதி இருந்தையா. இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும்னா இவ்வளோ கொடுப்பியா, சும்மா ஒரு வேலை செய்யணும் டீ வாங்கி கொடுப்பியா, வடை வாங்கி கொடுப்பியா. காலம் பாருங்க, எங்க தர்மம் இருக்குது, எங்க நீதி இருக்குது. ஆனாலும் கடவுள் என்ன மண்டித்து நம்மளுக்கு பசிக்கு சோறு கொடுத்து தர்ம நீதியெல்லாம் மறைஞ்சு போச்சு இன்னைக்கு. சரிங்களா? அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அப்பெல்லாம் வேலை செய்வோம். யார் வீட்டா அந்த காலத்தில் மண்டி சேவரு கழிச்சு வருது அதிகமாக இருக்கும். எல்லாம் 4 பேர் 5 பேர் சும்மா தான் கட்டுவோம். அப்படி மனுஷன். சரிங்களா? அப்ப அந்த காலத்துல ஜனங்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? முரட்டுத்தனமா இருக்காங்க, வியாதி இருக்காது, கஷ்டம் இருக்காது. அன்னைக்கு என்ன ஒற்றுமை இருந்தது. இன்னைக்கு ஒற்றுமையே இல்லை. தேவாலயத்துக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை தெரியுமா? ஒருத்தருக்கு குறவேசம் தெரியும். எத்தனைதான் சத்தியத்தை கேட்கிறோம், எப்படியே வயல் படிக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்மளுக்குள்ள குறவேசம். அமே மாறணும் நம்மளுக்குள்ள. அலுமே இல்லையா? கர்த்தர் மகிமை உண்டாட்டும். சரி, இப்ப பாருங்க 41 படிச்சு 40 படிச்சு 41 படிச்சுமா, அது அப்படியே இருக்கு. சங்கீதம் 91:16 படிங்க. அவ்வளோ அதை முடிக்க போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 91:16 சங்கீதம். நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி, பாத்தீங்களா? உங்களை அழைச்சல் எதுக்குன்னா நீடித்த நாட்களே ஆயிலை மெலடி கூட்டி கொடுக்கறதுக்காக, திருப்தியாக்கிறதுக்காக, உங்க வாழ்க்கை செழிக்க வைக்கிறதுக்காக தான் எஸ்தர் அழைக்கிறது. எஸ்தர் கோயிலுக்கு எதுக்கு பாருங்கன்னா உங்களுடைய பசி, பட்டினி, கவலை, கண்ணீர், உங்களுடைய வியாதி ஒளியறக்காக தான் வர்றது. இங்க வந்து அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க மாறலின்னு அர்த்தம். இல்லையா? நீங்க மாறினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறி. எங்கீங்க நான் வரலான்னு நேரத்தில் வந்து அப்படி வந்துட்டாங்க. இந்த சாக்கு போக்கு மாறணும். நீங்க 6 வந்தாலும் சரி இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். அந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வரணும். அந்த எண்ணங்கள் வரணும். சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை உங்களை எங்க பார்க்கணும்? தேவாலயத்தில் பார்க்கணும். அந்த எண்ணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அறியாதே நீங்க முன்னேறிக்கணும். அது யாரும் சொல்ல வேண்டியது, யாருக்கிட்ட நீங்க போய் கேட்கணும் இல்லை. நீங்க முன்னேறது உங்களுக்கே தெரியாது. அது பாட்டு அறிவிக்கே இருக்கு. இதான் ரகசியம். பட்டோட ரகசியம் என்னன்னா தேவாலயத்தோட ரகசியம், வேதத்தோட ரகசியம் இதுதான். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, இதை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா போதுங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. 2வது சங்கீதம் 92:15 படிங்க. சங்கீதம் 92:15 குயிக்கா படிங்க. சத்தப்பட்டு படி, முதல் படிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் மனிதந்து புஸ்தியும் வசிப்பீங்க. பாத்தீங்களா? முதிர் வயது ஆனாலும் எங்க கனி தருவீங்க, நல்லா புஸ்தியா இருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆண்டவருக்கு உண்மையை பக்தி வாழ இருந்துட்டீங்க. பக்தி தான் உங்களை காப்பாத்து, வேற எதுவும் காப்பாற்ற.
எப்பவுமே ஏன் அதை பத்தி என்ன சொல்லித்தாருன்னா, நீங்க அதிகமா ஜெபிக்க உங்களை அறியாதே உங்களுக்கு பலம் உண்டாகு, பொறாமை மாறு, உங்களுக்கு இருக்கிற எல்லாமே மாறுனாலும் போது நீங்க வாழ்ந்தாச்சு. இல்லையா? நீ எங்க பேசுற சத்தம் கேட்கிறியா? யாரையா? ஏன் சரி, உங்களுக்கு கொஞ்ச நேரம் நிறுத்திடலாம். நீங்க பேசி முடிச்சிடுறீங்களா? அப்ப நான் பேசிக்கலாம். இல்லையா? நிறுத்திடலாமா மாமி? இல்லையா? பாருங்க, அப்ப பாருங்க இந்த வசனம் பாருங்க எப்படி சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்ப ஏன் வயசானவங்க நம்மளுக்கு பலனும் இல்லை, தகுதியும் இல்லைன்னா வயசாகும் போது 60 வருஷத்துல நம்ம என்ன தடுமாறுறோம்? ஏன் தடுமாறுறோம்? தடுமாற காரு ஏசுனாரா? நாம தான் காரணம். அதை புரிஞ்சுட்டீங்க போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரே வசனம் படித்து நம்ம ஜெபிக்க போறோம். பாருங்க, உபாகம் 33:27. உபாகம் 33:27. குயிக்க படிங்க. எடுங்க. உபாகம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் ஆதார். பார்த்தீங்களா? அநாதி தேவனை நீங்க அரசு தெய்வத்தை பிடிச்சிட்டீங்க போதுங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அவ்வளவுதான். அப்ப நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். பாருங்க, ஏசாயா 49:16 படிங்க. ஏசாயா 49:16. சீக்கிரம் டைம் போய்கொண்டே இருக்கு. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. பார்த்தீங்களா? உங்கள் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. அந்த தேவன் உங்களை விடுவாரா? உள்ளங்கையில பார்த்துட்டே இருக்காரு. எங்க போறாப்ல? சாரா இங்க போறாப்ல, இங்க போறாரு. மைக்கில் இங்க வராரு. வில்சன் இங்க வராரு. வில்சன் என்னையா கூப்பிடுறது? காதே கேட்கலையா? நான் தான் கூப்பிடுறேன்னு கேட்டா, அது இருங்க, இன்னைக்கு வெண்ணை போட்டு தான் ஆகணும். முடிஞ்சு போச்சு கதை. மோசே இங்க வர, மோசே இல்லைங்க, நான் அன்னைக்கு அங்க போய் பார்த்துட்டு வரணும். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா? கர்த்தர் வரைக்கும் வந்து கூப்பிடுறாரு. உங்களை அன்னைகளும் கூப்பிடுறாரு. உங்களை எப்படி வைத்தாலும் கூப்பிடுறாரு. ஜெசி பார்த்து சொல்றாரு, ஜெசி ஏன் எழுத்தனால நேரமாகலையா? ஆகட்டும் ஐயா, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பதில் கேட்கிற எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா பதில் கொடுக்கறதுல இருக்கக்கூடாது. நீங்க தேவன் உள்ளங்கையில வரிஞ்சு வைத்திருக்காரு, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த எண்ணம் இருந்தா நீங்க நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க எல்லாருமே இப்படி ஆளுகளை மாறிடுவீங்க. எப்படி ஆளுகளை மாறுவீங்க சொல்லுங்க எல்லாருமே? இப்படி ஆளுகளை மாறி. அப்ப இப்படி ஆளுகளை மாறணும்னா நீங்க தேவன் நம்மளை உள்ளங்கையில வரிஞ்சு வைக்கிற அந்த எண்ணத்தோட ஏக்கத்தோட நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமென். அல்லேலூயா. நம்ம முழங்கால் படிவிட்டு எல்லாருமே ஜெபம் பண்ணலாமே. கர்த்தர் உங்களை